நிலா மாதிரி இருக்கிற என் பொண்டாட்டிக்கு ஒரு சின்ன கிஃப்ட். என்ன இது? இவ்ளோ சின்ன நகையா? இது உனக்கு பிடிக்கும்னு நினைச்சேன். சரி விடு, பரவாயில்ல. நான் இதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பெருசா வாங்கிட்டு வரேன். இல்ல இல்ல, நீங்க போக வேண்டாம். நீங்க போகும்போது என்னையும் கூட்டிட்டு போங்க. நீங்க பாட்டுக்கு மறுபடியும் கண்டதை வாங்கிட்டு வந்துட்டா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கை புதுசா ஆரம்பிச்சிருக்கு. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நான் சத்தியமா சொல்றேன், நான் உன்னையும் எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். நான் ரொம்ப லக்கி. நீ எவ்வளோ அழகா இருக்கியோ அதை விட உன் மனசு பல மடங்கு அழகா இருக்கு. நீ என்ன மாதிரி டிவோர்ஸியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நீ ரொம்ப சீக்கிரம் சம்மதிச்சிட்ட. நான் உன்னை எப்பவும் சந்தோஷமா வச்சிருப்பேன். அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா? ஏன் உன்னுடைய அப்பா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்லலையா என்ன? இந்த விஷயத்தை உன்கிட்ட சொல்ல சொல்லி எங்க அம்மா கிட்ட சொன்னேனே. ஏன்னா நான் உங்ககிட்ட மறைச்சு நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க விரும்பல. நீ நல்லா போய் சொல்ற. நீ போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. என்ன ஏமாத்திட்ட. வாயில என்ன கொழுக்கட்டைய வச்சிருந்த? வீட்டுக்கு வந்தப்ப என்கிட்ட எதையுமே சொல்லாம இப்ப சொல்ற. நீ என்கிட்ட போய் சொல்லிருக்க. இப்போ என் அப்பா மேல பழைய தூக்கி போடுறல்ல? இல்ல மஞ்சு, நான் ஒன்னும் போய் சொல்லல. நான் சொல்றத கொஞ்சம் நம்பு ப்ளீஸ். ஒருவேளை இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட மறைக்கணும்னு நினைச்சிருந்தா இந்த நேரத்துல இந்த பேச்சு நான் ஏன் ஆரம்பிக்க போறேன்? ப்ளீஸ் மஞ்சு, தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு. இந்த நேரத்துல நீ இப்படி அப்செட் ஆகாத. நான் இதை வேணும்னே செய்யல. ப்ளீஸ் இதை படி மஞ்சு. இது என் முத மனைவி சித்ராவோட லெட்டர். நான் மும்பைக்கு போறேன்னு இதுல எழுதியிருக்கா. நீ என்னை போக விட மாட்ட, அதனால நான் உன்னை விட்டுட்டு போறேன்னு எழுதியிருக்கா. இதுல ஏன் தப்பு என்ன இருக்கு? நாங்க எப்பவோ பிரிஞ்சிட்டோம். எங்க 2 பேருக்கும் டிவோர்ஸும் ஆயிடுச்சு மஞ்சு. குப்பையில போடு உன்னோட இந்த பேப்பரை. நீ என்கிட்ட போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணிருக்க. மஞ்சு, மஞ்சு நீ எங்க போற? ஒரு நிமிஷம் நான் சொல்றத கேளு ப்ளீஸ் மஞ்சு. என்னை மன்னிச்சிரு. நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நான் இந்த விஷயத்தை எல்லாம் டைரக்டா உன்கிட்ட சொல்லி இருக்கணும். ப்ளீஸ் மஞ்சு. தயவு செஞ்சு என்ன தொடாத. நான் எங்கேயும் ஓடி போகல. நான் என் அப்பாவுக்கு போன் பண்ணி ஏன் நான் பிறந்த உடனே என் கழுத்தை நெரிச்சு கொல்லலன்னு கேட்க போறேன். என்ன பாழும் கிணத்துல தள்ளி விட்டுட்டாரு. உன்னோட இந்த வீட்ல நெட்வொர்க் கிடைக்கல, அதனாலதான் வெளியே வந்தேன் போன் பண்றதுக்காக. வந்துட்டான். நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்கல்ல? பிரச்சனை தீர்ந்துருச்சுல்ல? என்னாச்சு மஞ்சு? நீங்க என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்க. ஒரு டிவோர்ஸியை என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. இப்படி செஞ்சு நீங்க என்னத்தை சாதிச்சீங்க? நீங்க எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையை நாசம் பண்ணிட்டீங்க. இதெல்லாம் நல்லா இல்ல. உங்களுக்கெல்லாம் என்னால என்ன ப்ராப்ளம்? எல்லாரும் சேர்ந்து என் வாழ்க்கையோட விளையாடிட்டீங்கல்ல? இதுக்கெல்லாம் நல்லா அனுபவிப்பீங்க. இங்க பாருமா, எங்க வீட்டுக்குன்னு ஒரு சம்பிரதாயம் இருக்கு. புதுசா கல்யாணமாகி வர பொண்ணு ஏதாவது ஸ்வீட் செஞ்சு குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கணும். அப்பதான் எதிர்காலம் ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நீ செய்வல்லமா? இங்க பாருங்க, முதல்ல இப்படி அம்மா கிம்மான்னு கூப்பிடுறத நிறுத்துங்க. நீங்க யாரும் ஒரு பொண்ணு கிட்ட நடக்கிற மாதிரி என்கிட்ட நடந்துக்கல. என்னாச்சுமா? நான் உன்னை ஸ்வீட் மட்டும் தானே செய்ய சொன்னேன். நான் எப்படி ஸ்வீட் செய்ய முடியும்? நீங்க எல்லாரும் சேர்ந்துதான் என் வாழ்க்கையே கசப்பாக்கிட்டீங்களே. உங்களோட புள்ள நேத்து ராத்திரி என்கிட்ட எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. ஏன் இப்படி பண்ணீங்க? எதுக்கு போய் சொல்லி என்ன கல்யாணம் பண்ணி வச்சீங்க? இங்க பாருமா,
உங்க அப்பா கிட்ட நான் எல்லாத்தையுமே சொல்லிட்டேன். ஆமா, எங்க அப்பாவை தூக்கி குப்பையில போடுங்க. இது எல்லாத்துக்கும் காரணம் அவர்தான். இது ஏன் கல்யாணம்? நீங்க நீங்க எல்லாரும் என்கிட்ட பேசிருக்கலாம் இல்லையா? இங்க பாரு மஞ்சு, அது ஒரு கல்யாணமே கிடையாது. கல்யாணம் பண்ண 2 மாசத்துலயே சித்ரா இந்த வீட்டை விட்டு போயிட்டா. அது 2 மாசமா இருந்தாலும் சரி, இல்ல 2 வருஷமா இருந்தாலும் சரி, நீங்க எல்லாரும் என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டீங்க. போதும். மஞ்சு, என் மொத பொண்டாட்டி ஓடி போயிட்டா. நீ வாயை மூடு. இன்னைக்கு மட்டும் எப்படி வாயை திறந்து பேசுற? இதுல ராஜேஷ் மேல எந்த தப்புமே இல்ல. இங்க பாரு, உனக்கு இங்க எந்த குறையுமே இருக்காது. உன் விருப்பப்படி நீ இங்க இருக்கலாம். இது உன்னோட வீடுமா. அம்மா, முதல்ல எனக்கு இந்த வீடு என்னோட வீடுன்னு தோணட்டும். வந்துட்டாங்க. ஹம். இங்க பாருமா, நீ காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. இப்ப மத்தியானம் ஆயிடுச்சு. வாமா, வந்து கொஞ்சமாவது சாப்பிடு. இங்க பாருமா, நடந்த எல்லாத்துக்கும் நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் என்னை ஏன் தொல்லை பண்றீங்க? எனக்கு உங்க யார்கிட்டயும் பேசவே பிடிக்கல. ப்ளீஸ் போயிடுங்க வெளியே. இங்க பாரு மஞ்சு, நீ கொஞ்சம் பொறுமையா யோசி. இனிமே இந்த விஷயத்த மாத்த முடியாதுல்ல, ஆனா கண்டிப்பா மன்னிக்க முடியும்ல. உங்களுக்கு வேணா இது சின்ன விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இல்ல. எனக்கு ஒன்னும் அவ்வளவு பெரிய மனசு இல்ல. யார் வேணா என் வாழ்க்கையில இஷ்டத்துக்கு விளையாடுவீங்க, நான் அவங்கள மன்னிச்சு விட்டுட்டே இருக்கணுமா? எனக்கு வேற நல்ல நல்ல பசங்களோட ஆப்ஷன்ஸ் இருந்துச்சு. நான் ஒரு டிவோர்ஸையே கல்யாணம் பண்ணிருக்கவே கூடாது. ப்ளீஸ் நீங்க இங்க இருந்து போயிடுங்க. இல்லன்னா என் வாயில இருந்து ஏதாவது தப்பான வார்த்தை வந்துரும். லீவ் மீ அலோன். மஞ்சு, நீ நீ ஏன் இருட்டில் உட்காந்துருக்க? இந்தா, நான் உனக்கு gift வாங்கிட்டு வந்திருக்கேன். அட வாங்கிக்க. பேசலன்னா கூட பரவாயில்ல, நீ கிஃப்டையாவது வாங்கிக்க. என்ன இது? சின்ன போனா? அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் போனாவது வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல. உனக்கு அவ்வளவு கூடவா அறிவில்ல? யாருக்கு எப்போ என்ன தரணும்னு தெரியாதா? என்ன வாங்கிட்டு வந்திருக்க? கொடு. நான் நெக்ஸ்ட் டைம் உனக்கு ஸ்மார்ட் ஃபோன் வாங்கிட்டு வரேன். சாரி, தப்பு பண்ணிட்டேன். நான் இன்னும் உன் முதல் கல்யாணத்தை மறக்கலப்பா. ஆனா என்னால உனக்கு ஒரு வாய்ப்பு தர முடியும். ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன். எல்லா கண்டிஷனுக்கும் நான் ஓகே.
ஐயோ நீ முதல்ல கேளுப்பா, அதுக்கப்புறம் நீ வருத்தப்படுவ. சரி, உன் கண்டிஷன் தான் என்ன? எனக்கு ரொம்ப கோவம் வரும். ம். ஒருவேளை நான் அப்படி கோவப்பட்டா நீ நல்ல நல்ல கிஃப்டா கொடுத்து சமாதானப்படுத்தணும். இந்த மாதிரி சின்ன கிஃப்ட் எல்லாம் செல்லாது. அட, இவ்வளோதானே? இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நேற்று ராத்திரி நமக்கு வேஸ்ட் ஆயிருக்காது. என்னாச்சு? ஒன்றும் இல்லை. கிட்ட வாங்க. இல்லை. என் ஃப்ரெண்டு வித்யா இருக்கால, அவ என் பெஸ்ட் ஃப்ரெண்ட். அவங்க அம்மா எக்ஸ்பயர் ஆயிட்டாங்க. அவ கூட நான் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனால அடிக்கடி நான் அவ கூட போய் இருக்க போறேன். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. சரியா கணவரே? லைஃப் உண்மையாவே ஜாலியா இருக்கு. ஒரு பக்கம் என்னோட இந்த அப்பாவி வெகுளி புருஷன், இன்னொரு பக்கம் என்னோட டேஷிங் கௌஷிக். லைஃப் இப்படியே போயிட்டு இருந்தா எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கும். வா. அட ராஜேஷ், இன்னுமா தூங்கிட்டு இருக்க? என்னப்பா உனக்கு உடம்பு அனலா கொதிக்குது? மஞ்சு எங்க? மஞ்சு, மஞ்சு, அத்தை, மஞ்சு எங்க? மஞ்சு காலையில வெளியில போறத பார்த்தேன். என்னம்மா இது? புருஷனுக்கு இங்க உடம்பு சரியில்லை, மகாராணி ஊர் சுத்த கிளம்பிட்டாளா? எங்க போனு? வேணாம்மா, பரவாயில்ல, விட்டுருங்க. அவன் ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருப்பா. மருந்து சாப்பிட்டா எல்லாம் சரியாயிருமா? என்ன விடுறா. ஹலோ மஞ்சு, ராஜேஷ்க்கு ஜுரம் அதிகமா இருக்கு. ஆனா நீ பாட்டுக்கு ஊர் சுத்த கிளம்பிட்ட. எக்ஸ்கியூஸ் மீமா, நான் ஒன்னும் ஊர் சுத்தல. என் ஃப்ரெண்டு வீட்டுக்கு வந்திருக்கேன். ராஜேஷ்க்கும் இந்த விஷயம் நல்லா தெரியும். உன் புருஷனை விட உனக்கு உன் ஃப்ரெண்டு தான் ரொம்ப முக்கியமா? அவர் எனக்கு புருஷனாகிறதுக்கு முன்னாடி உங்க புள்ளையும் தானே. ஒரு நாள் பாத்துக்கிறதுனால ஒன்னும் குடிமொழிக்கு போயிடாது. இங்க பாருமா, நீ ஏமா என் பிள்ளைய இப்படி எல்லாம் பண்ற? நீ என்ன கொடுமை பண்றதா இருந்தாலும் என்ன பண்ணு, ஆனா வீட்டுக்கு வந்துரு. வந்துரு, என் பிள்ளைக்காக வா. அம்மா, என்னாச்சு? இந்தாங்க, இத உங்க புள்ள கிட்ட கொடுத்துருங்க. உடம்பு சரியில்லைல்ல, குணமாயிடும். அப்படி என்னதான் ஆயிடுச்சு? ஏன் இப்படி தலையில இடி விழுந்த மாதிரி இப்படி ரியாக்ட் பண்றீங்க? உலகத்துல எல்லாருக்கும் தான் உடம்பு முடியாம போகுது. உங்க பிள்ளைக்கு உடம்பு தானே சரியில்லை, செத்தொன்னு போயிடலையே. மஞ்சு, 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 மஞ்சு. என்ன இவ? உங்க அம்மா உனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க, ஆனா நீ நடிச்சுக்கிட்டு இருக்க. பெரிய டிடெக்டிவ் நினைப்பா? என்ன சந்தேகப்படுறியா? இல்ல, அது நான் ஒன்னும் இங்க உன் அடிமை இல்ல.
நீ இங்க இருக்க தகுதியானவனே இல்ல. எந்திரி, இங்க இருந்து போயிடு. எந்திரி, போன்றல. எந்திரி. இன்னைக்கு நான் உன்னை வெளியே அனுப்பாம விட மாட்டேன். இல்ல மஞ்சு, போடா. என்ன மன்னிச்சிரு மஞ்சு. வெளியே போன்னு சொல்றேன்ல, போ. என் கிட்ட வர முயற்சி பண்ணாத. போ, அந்த ரூமுக்கு போய் நல்லா படுத்து தூங்கு. இந்த ராத்திரியில ஏன் கௌஷிக் ஃபோன் பண்றான்? ஐயோ, இந்த டைம்ல ஏன் ஃபோன் பண்ண? நான் வீட்டுக்கு வெளியே தான் நிக்கிறேன் டார்லிங். என்ன பண்றது, இப்பெல்லாம் நீ இல்லாம என்னால இருக்கவே முடியல. என்ன உளர்ற நீ? நான் ஒன்றும் வளரல. உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா ஜன்னலை திறந்து பாரு. பைத்தியமா பிடிச்சிருக்கு. யார் என்ன பைத்தியமாக்குனது? ஒருவேளை ராஜேஷ் இங்க இருந்தா என்ன ஆயிருக்கும்? ராஜேஷ் இங்க இருந்திருந்தா நான் பாட்டுக்கு திரும்ப போயிருப்பேன். ராஜேஷ்க்கு உடம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. போய் என்னன்னு பார்த்துட்டு வரலாம். ராஜேஷ், ஏன்பா ராஜேஷ்? இந்த கிழமை இங்க எதுக்கு வந்தா? தெரியலையே, இந்த கிழவி ஏன் இந்த நேரத்துல வந்தா? என்ன பண்றது? மஞ்சு, மஞ்சு, இப்ப என்ன பண்றது? ராஜேஷ், என்னாச்சுமா? என்னப்பா நீ உன் ரூம்ல தூங்கலையே என்ன? இல்லம்மா, மஞ்சுக்கு தலைவலியா, அதனாலதான் வேற ரூமுக்கு போய் தூங்கலான்னு போயிட்டேன். அவளுக்கு தலைவலியா? அதுவும் திடீர்னா? இங்க பாரு, உண்மைய சொல்லு. அவ மறுபடியும் உன்கிட்ட சண்டை போடலல்ல? இல்லம்மா, எல்லா நேரத்திலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்களா என்ன? இங்க பாரு, உனக்கு இப்படிப்பட்ட ஒரு வரனை நான் எந்த நேரத்துல தேர்ந்தெடுத்தேன்னு தெரியல. சும்மா சொல்லக்கூடாது. நீ உன் வீட்டுக்காரனை நல்லா தயார் பண்ணி வச்சிருக்க. அவன் அதுக்குதான் லாயக்கு. உனக்கு ஒண்ணு தெரியுமா? இன்னைக்கு உன்னை பார்க்கும்போது எனக்கு அப்படியே காதல் பொங்கி வழியுது.